Hi everyone, 10th standard English குயிக்கா லாஸ்ட் மினிட் क्वेश्चन பார்த்தலாம். ஒருவேளை படிக்கவே இல்லை சுத்தமா அப்படினா இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் படிங்க. இப்போதைக்கு அது போதும். ஆனா யங் சீகல் ஃபர்ஸ்ட் ஃளைட் அந்த லெசன் 1ல இருக்க ப்ரோஸோடது 2 மார்க் மட்டும் புக் பேக்ல இருக்க எல்லாமே படிச்சீங்கன்னா ஒன்னு கன்ஃபார்ம். அது போக நான் சொல்றதெல்லாம் படிச்சீங்கன்னா சூப்பராவே எழுதலாம். 3 தான் எழுதணும். இது போதும். சோ அது போக பாராகிராஃப் எல்லாமே நான் ஒரு வாட்டி சொல்லிறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு 5 நிமிஷம். சரிங்களா? சோ லாஸ்ட் மினிட் क्वेश्चन கிராமர் முதல் கொண்டு இதல பார்க்க போறோம். 1 மார்க் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பின்னாடி புக் பேக் பின்னாடியாவது படி. ஒண்ணுமே படிக்கலையா? புக் பேக்ல இருக்கும் பாரு 5 அதையாவது படி. 2 கரெக்ட் ஆகலாம். க்ளோசரி படிச்சீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிரலாம். ரைட். அடுத்து சிங்குலர் ப்ளூரல், அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் வேர்ட், அப்புறம் வந்துட்டு ஆர்டிகல், இந்த மாதிரி சின்ன காம்பவுண்ட் வேர்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அட்லீஸ்ட் புக் பேக்ல இருக்கிறதையாவது பார்த்துட்டு போங்க. ஒரு 10 வரைக்குமே ஈஸியாக கரெக்ட் ஆயிடலாம். 14 கேட்பாங்க, அது 10 வரைக்குமே ஈஸியாக கரெக்ட் ஆயிடலாம். மீதி எல்லாம் கூட புக் பேக்கில் இருந்தது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? ஃப்ரேசல் வேர்பு, இடியம்ஸு இதெல்லாமே நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறதா வரும். சரிங்களா? ஸோ புக் பேக்கில் இருக்கிறது ஒழுக்கமாக பாருங்கள். 1 மார்க்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது கரெக்ட் ஆகலாம். சரி, ஓகே. இப்போது இதில் என்ன அப்படின்னா, why seagull failed to fly, why did the Aditya offer Sannayal, how many years had M. Hummel been in village, whom did Watts' son see when he entered the room. நான் தப்பா எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். INSCVக்கு full form கேட்குறாங்க. young seagull go mad, why young seagull go mad, Holmes able to look sick, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விச் மந்த் இஸ் கால்ட் ஏ மாகா அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ மென்டார்ட் தி க்ரூ, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. டிட் மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு யங்கர் பேர்ட், ஹவு டஸ் கிம் ஹெல்ப் அலிஷா, வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்னையால், அப்புறம் டேர்ம் சர்க்கம் நேவிகேஷன் மீன்னா என்னன்னு கேட்குறாங்க. டேவிட் ஆப்ரேட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வித் லைப்ரேட்டரி கம்யூனிகேஷன் டிவைஸ் எப்படின்னு கேட்குறாங்க. எம் ஹெமில் சே அபவுட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், ஓகே எப்படி. why was Attic a favorite place for children அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான். அடுத்து how many people in India suffer with a disability அதையும் பார்த்துக்கோங்க. what woke up mother, ஓகேவா. what was daily routine of Sannayal, who arrested Smith, ஸோ what devices help David to move from one place to another. ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெசன் டெக்லூமஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லெசன் ஒரு லாஸ்ட் லெசன் இதிலிருந்து தான் வந்து அதிகமாக கொஷின்ஸ் வருது. ஸோ அதையாவது 2 மார்க்ஸ் படிங்க. நான் நேற்றே கொடுத்துட்டேன் அந்த இம்பார்ட்டன்ட் போகுது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிங்க. ஏன்னா 8 மார்க் இல்லையா. போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்றுமே படிக்க முடியலன்னா நேற்று நான் இம்பார்ட்டன்ட் போட்டு டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயம் அப்ரிசியேஷன் சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதில் நம்பர் போட்டிருப்பேன். உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதில் லைஃப்பில் இருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின், ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின், ஐ எம் எவ்ரி உமன் அந்த கொஸ்டின், கிரம்பிள் ஃபேமிலி, இந்த 4 போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிச்சிங்கனாலே எல்லாமே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைனா ஒன்றுமே இல்லைனா ஒரு 3வது எழுதலாம். 4ல் 3 தான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ எழுதிடலாம். ஓகேவா? ரைட். கிராமர் பார்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, சப்ஜெக்ட்டுங்கிறது முன்னாடி வருது, ஆப்ஜெக்ட்டுங்கிறது பின்னாடி வர்றதுங்க. இது வந்து அதிகமாக அப்படி தான் வருங்க. அது 2 மாற்றி போட்டுக்கோங்க. வாசு பை வந்தாலே அது பேசிவ், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர வேறு ஏதாவது அந்த ஆக்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அவர் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட் தி எனிமி, த எனிமி டிஃபீட்டட் அவர் ஆர்மி. அதாவது இது வந்து ஒரு பேசிவில் இருக்குது தெரியுங்களா. வாஸ் வந்திருக்கு. அப்போ அது ஆப்ஜெக்ட் முன்னாடி போயிடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். பாருங்கள், த எனிமி டிஃபீட்டட் அவர் ஆர்மி, அவ்வளோதான். அந்த வாசை மட்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்த தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். பாருங்கள், மை கிராண்ட் மதர் முன்னாடி வந்துருச்சு. பெயிண்டட் தட் போர்ட்ரேட், அவ்வளோதான். அந்த வாசு பை மட்டும் தூக்கிடணும். ஏன்னா இதெல்லாம் பேசிவில் இருக்குது. வாசு பைனாலே பேசிவில் இருக்குது. நான் ஆக்டிவாக மாற்றுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், மாலா வில் ரைட் எ லெட்டர், இது ஆக்டிவில் இருக்குது. ஏன்னா வாசு பையே இல்லை. ஸோ அடுத்தது எ லெட்டர் வில் பி, அதே தான், வில் பி ரிட்டன் பை எ மாலா. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ரோசி வில் சால்வ் தி, நான் இன்டெப்த்தாக போகலை, நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதே வச்சு இருக்குது. ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம் முன்னாடி வந்துடும். த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை, ஏன்னா முடிஞ்சு போச்சு இல்லை, சால்வ்டு பை ரோசி. ஸோ இது பார்த்துக்கோங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள் சென்டென்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு சென்டென்ஸாக எழுதணும். அது நீங்கள் கணிச்சாலே எழுதிடலாம். அடுத்தது பங்க்சுவேஷன். ஃபஸ்ட்டு லெட்டரு கேபிட்டல் லெட்டர் எழுதுகிற மாதிரி பாருங்கள். எங்கே ஐ வருதோ இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வருதோ இங்கிருந்து இப்படி வரும்.
அதுக்கப்புறம் கோலன் வரும். எங்கிருந்து முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அங்கேருந்து கோலன் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து கோலன் முடியும். லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வைங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இது 3 அட்டன் பண்ணுங்கள் கிராமர் பார்ட்டில். அடுத்து ப்ரோஸ் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் மீதியெல்லாம் நீங்கள் எழுதுவீங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் 2 எழுதணும், அது 10 மார்க்கு. அப்போ ஃபஸ்ட் ஃப்ளைட்டு ஃபஸ்ட் லெசன், எம்பர்டு உமன் லாஸ்ட் லெசன். சார் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார், எப்படி சார் படு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு எல்லோரும் படிச்சிருவீங்க, எம்பர்டு உமனும் படிச்சிருப்பீங்களே. ஏதாவது 2 நல்லா படிச்சுட்டு ஏதாவது ஒன்றையாவது கதையாவது தெரிஞ்சு வச்சுக்கோயா. ஆனால் 3மே இம்பார்ட்டன்ட், 2 எழுதிடலாம். இந்த 3மே படிச்சிங்கனாலே 2 எழுதிடலாம். அடுத்தது இப்போ போயம் பேராகிராஃப், லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி, நோ மேன் ஆர் ஃபேரன். லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி கண்டிப்பாக படிச்சிரு, ஏதோ ஒன்று வரதான் போகுது. நோ மேன் ஆர் ஃபாரின் கதை மாதிரியாவது தெரிஞ்சு வச்சுக்கோ. இது கூட இன்னொன்று வரும், ஏன்னா 2 5 மார்க் எழுதணும். நீங்கள் வேறு 5 மார்க் எழுதுங்க, 2மே தியரி எழுதாதீங்க. வேறு என்ன 5 மார்க் எழுதுனா அந்த அப்பு ரைமிங் வேர்டு, ரைமிங் டியூனு, அலிட்ரேஷன் கேட்பாங்களே அந்த கொஸ்டின் எழுதுங்க, சரியா. சப்ளிமெண்ட்ரி நான் கொஸ்டின் பேப்பர் வச்சு அப்புறமேல் காட்டுறேன். சப்ளிமெண்ட்ரி வந்து டெம்பஸ்ட், ஜிக்ஸாக், ஸ்டோரி ஆஃப் முலான். இதுக்கு ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேராகிராஃப் எழுதும்போது எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன், ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி. பட் ஸ்டோரி சப்ளிமெண்ட்ரி 8 மார்க்கில் கேட்கும்போது அவனே ஹிண்ட்ஸ் கொடுத்துருவான். அந்த ஒன்றுமே தெரில உனக்கு, அந்த கதையே தெரிலனா விட்டுட்டு வராதா, அந்த இன்சியே தூக்கி விட்டு சும்மா அந்த கதை மாதிரி எழுதி விட்டுரு. அதுக்கு ஏதோ 2-3 மார்க்காவது கிடைக்கும். ஆனால் நல்லா தெரிஞ்சால் சூப்பராக எழுதுங்க. ஆத்தர், தீம், லெசன் பேர் அதை போட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு பேராகிராஃபை ஒரு 12-13 லைன் எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் எழுதி முடிங்க. இதுதான் ப்ரொசீஜர். நான் கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்கிறேன், ஓகேவா. இதுதான் வந்து பேராகிராஃபோட ப்ரொசீஜர். போயம் பேராகிராஃப், ப்ரோஸ் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி. மெமரி போயம் இது நீங்கள் 8 மார்க் எடுத்துடணும், சரிங்களா. 8க்கு ஒரு 6வது எடுக்கலாம். மெமரி போயம் பொறுத்தவரைக்கும் லைஃப் படிச்சிருவீங்க, ஐஎம் எவ்ரி உமன் படிச்சிருவீங்க. சீக்ரெட் ஆஃப் மெஷினில் படித்து தான் ஆகணும். நான் வந்து இதில் போய் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது, 5 மார்க்கு தான், ஆப்ஷனும் கிடையாது. சீக்ரெட் ஆஃப் மெஷினில் இப்போதைக்கு முடியலாம் ஃபஸ்ட் 8 லைன். நோ மென் ஆர் ஃபாரினில் இப்போதைக்கு முடியலாம் ஃபஸ்ட் 8 லைன். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், ஓகேங்களா. மீதி எல்லாமே நீங்கள் படிக்கிறது தான். அந்த 5x4 20 அந்த செஷனில் வந்து நோட்டீஸ் ரைட்டிங் எழுதுங்க. நோட்டீஸ் ரைட்டிங் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங் அது எப்படின்னு ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பிக்சர் வியூ தெரியும். பிக்சரை வச்சு ஒரு 5 பாயிண்ட் எழுத மாட்டியா, ஓனா அந்த மாதிரி எழுத மாட்டியா. லாஸ்ட்டில் வந்துட்டு சம்மரி எழுதிடு. எரர் ஸ்பாட்டிங் மட்டும் கை வச்சிடாத, மார்க் போயிடும். இந்த 4 அட்டன் பண்ணி 5 4 20 அட்டன் பண்ண படிக்காமே போய் எழுதலாம். ஸோ மித்தபடி காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க. ஒரு செஷனில் வந்து 5 மார்க்கில் காம்ப்ரிஹென்ஷன் வரும். அதாவது ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் சொல்லிவிட்டு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அது கூடயே கோஹண்ட் ஆர்டர் கேட்பாங்க, அதாவது ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் கேட்பாங்க. இந்த கதையை வந்து மாற்றி கொடுத்து அதை எழுதாதீங்க தயவுசெய்து. 6 சாய்ஸில் சாய்ஸ் கொடுப்பாங்க, அதுலேயே அந்த காம்ப்ரிஹென்ஷனில் ஆன்சர் இருக்கும். 5 கேள்விக்கு 5 பதில் சொன்னால் 5 மார்க், அது அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் செஷனில் 8 மார்க்கில் சப்ளிமெண்ட்ரி ஒன்று எழுதிடுவீங்க. லாஸ்ட்டில் காம்ப்ரிஹென்ஷன் வரும். சும்மா அவனே பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அவனே வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதை வச்சு எழுதுனா 8 மார்க்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் படிக்காமே 50 மார்க் எடுத்துடலாம். அது நிறைய பேருக்கு புரியுறதில்ல. ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல இப்போ உட்காந்து படித்தா கூட நம்ம இங்கிலீஷை ஒரு 75க்கு மேலே அசால்ட்டாகவே எடுத்துடலாங்கிறதா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், பஞ்சுவேஷன், அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸை அட்டன் பண்ணுங்க கிராமரில். மீதி எல்லாமே நான் சொல்லிட்டேன் என்னெல்லாம் அப்படின்னு. அப்ரிசியேஷன் 2 மார்க்கு, இந்த 2 மார்க்லாம் சொல்லிட்டேன். 1 மார்க்கும் நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்னு. ஸோ ஓவரால் இதுதான். ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் அப்புறமேல் சொல்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். அண்ட் தேங்க்யூ, நன்றி. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.